வளர்ந்துவிடும். ஸோ ஹேர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் டாக்டர், எனக்கு நிஜமாவே நிறைய ஹேர் க்ரோத் டிஃபரன்ஸ் தெரியுது, ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இட்ஸ் ஜஸ்ட் பிளெசிபோ. அண்ட் ஆல்சோ தேர் ஆர் சயின்டிஃபிக் எவிடன்ஸ். உங்களுக்கு வந்துட்டு இந்த மசாஜ் பண்றீங்களா, ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது மசாஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அங்கே பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி விடுறீங்க. ஸோ பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காவே க்ரோத் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ ஹேர் ஆயில்னால எந்த ஒரு இதுவும் கிடையாது, நீங்க பண்ற மசாஜிங் எஃபெக்ட்னால தான் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்கு. ஸோ நான் ஹேர் ஆயில்னால எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லையா, அப்ப வந்து எல்லாமே ராங்கா இது பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்களா, இல்ல அதனால பெனிஃபிட்ஸும் இருக்கு. இப்போ ஜென்ரலே வந்துட்டு இட் இஸ் ஆக்ட்ஸ் அஸ் a நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். ஸோ உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலா ஃப்ரிஸியா இருக்கும் போது உங்களோட டிப்ஸ் ஆஃப் த ஹேர்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ் வராமையோ இந்த ஹேர் பிரேக்கேஜ் அவாய்ட் பண்றதுக்கு இந்த ஹேர் ஆயில் டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். பட் ஹேர் ரீக்ரோத்துக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து எஃபெக்டிவா இருக்குன்னு எந்த ஒரு ஸ்டடீஸும் ப்ரூவ் ஆகல. ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட பேஜை